என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்ன ஒரு அற்புதமான காரியம்! ஆண்டவர் காத்திருக்கிறாரா? உன் வாழ்வில் காரியங்களை வாய்க்க பண்ண நான் காத்திருக்கிறேன் என்று அவர் காத்திருக்கிறார். சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் காத்திருக்கும் பொழுது நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அதை செய்து இதை செய்து இதை செய்து இதை செய்து காரியம் வாய்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறீர்கள். ஆண்டவர் கை கட்டி காத்திருக்கிறார். நீ என்றைக்கு என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறாயோ அப்பொழுது நான் உன் வழியை வாய்க்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்களாக அலசடிப்படாதிருங்கள், நீங்களாக முயற்சியாதிருங்கள், நீங்களாக பிரயாசப்படாதிருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வழிகள் ஒப்புவிக்கப்படவில்லையோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் தங்கள் வழிகளை உம்மிடத்தில் கொடுக்க உதவி செய்யுங்க. சுயமாய் யோசியாதபடி, சிந்தியாதபடி தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.